ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம புது விதமான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சாரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கும். உங்களை பற்றி சொல்லுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். நான் அட்வொகேட் ஷாஜஹான், ஆக்சஸ் கான்ஷியஸ்னஸ் இன்டர்நேஷ்னல் ஃபெசிலிட்டேட்டராக ப்ராக்டிஸ் பண்ணுது. இவர் வந்து அந்த ஆக்சஸ் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெரப்பி மாதிரி பண்ணிட்டுருக்கிறாரு. அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. இந்த ஆக்சியஸ் கான்ஷியஸ்னால் என்ன? ஆக்சஸ் கான்ஷியஸ்னஸ்ண்டா இது நம்ம உணர்வுகள் நமக்கு இருக்கு. இந்த உணர்வுகள் என்னென்று நமக்கு தெரியாமல் இருக்கு. ஆனால் நமக்கு நாலேஜ் இருக்கு, அறிவு இருக்கு. ஆனால் அறிவு எப்படி யூஸ் பண்ணுதுன்னு நமக்கு தெரியாமல் இருக்கு. இது ஆக்சஸ் கான்ஷியஸ்னஸ் என்றால் உணர்வு என்ன அதுக்கு தெரியுறதுக்கு ஒரு ஆக்சஸ் தான் ஆக்சஸ் கான்ஷியஸ்னஸ். ஓகே, இப்போ இது வந்து யாரெல்லாம் வந்து கற்றுக்கலாம், என்ன மாதிரி வந்து யூஸ் ஆகுது, எதுக்காக இது ஹெல்ப் பண்ணுது? இது மெயின்லி நம்ம மக்களுக்கு அதிகமாக வருத மெயின் பிரச்சனை தான் இந்த டிப்ரெஷன், அது மாதிரி ஆங்ஸைட்டி, டென்ஷன், ஃபோபியா, அதே மாதிரி ஸ்லீப்பிங் டிஸார்டர், அதே மாதிரி ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி பிரச்சனைக்கு ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ், இந்த பிரச்சனைக்கு எல்லாமே யூஸ்ஃபுல் ஆகுத ஒரு தெராப்பி டெக்னிக், இன்டர்நேஷ்னல் அக்செப்டபிள் ஒரு யூஸ்ஃபுல் தெராப்பி தான் ஆக்சஸ் கான்ஷியஸ்னஸ். ஓகே, இது இப்போ இன்டர்நேஷ்னல் சொல்கிறீங்க, ஆல் ஓவர் த கண்ட்ரி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களா? 184 கண்ட்ரீஸில் இது ப்ராக்டிஸ் பண்ணுது. இது நம்ம பிரெயினில் 32 பாயிண்ட்ஸ் ரன் பண்ணுது தெராப்பி டெக்னிக். ஓகே, இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். இது மெயின்லி 32 மர்மா பாயிண்ட்ஸ் இருக்குது நம்ம பிரெயினில். அந்த மர்மா பாயிண்ட்ஸ் ஓரோரோ பார்ஸ் இதுக்கு சொல்லுது பார்ஸ்ன்னு தான். ஓரோரோ பார்ஸ் ரன் பண்ணும்போது அதில் என்ன இருக்கோ பேட் எனர்ஜி இருக்கு, கடந்த கால ஈவெண்ட்ஸ், பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் இருக்குல்ல, கடந்த கால எக்ஸ்பீரியன்ஸு, அனுபவங்கள், இவை எல்லாமே நம்ம பிரெயினில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. ஒரு கம்ப்யூட்டர் எப்படியே அதிகமாக டாட்டாஸ் வந்தால் எப்படி நம்ம பண்ணுவோம், நம்ம அது மாதிரி இதில் இருக்கிறது எனர்ஜி, பேட் எனர்ஜி எல்லாமே ரிமூவ் பண்ணுது டெக்னிக்ஸ் தான் ஆக்சஸ் கான்ஷியஸ்னஸ். இப்போ நீங்கள் இது எப்போலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிருக்கிறீங்க? நான் 2015லேருந்து இது ஆக்சஸ் கான்ஷியஸ்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணுது. ஃபஸ்ட்டு நான் என் பிரச்சனைக்கு தான் இதில் வந்ததுலேருந்து பிறகு இந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது என் லைஃபே சேஞ்ச் ஆயிடுச்சு. நான் ஃபஸ்ட் எல்லாமே பெரிய டென்ஷனு, பெரிய டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி எல்லாமே இருந்தவர். ஆனால் இது ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு பிறகு காம் அண்ட் கூல், ரிலாக்ஸ்டாக ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்ததுல தான் நான் இதிலேயே ஒரு ஃபெசிலிட்டேட்டர் ஆகி இப்போ மக்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். நீங்கள் இப்போ இது எவ்வளோ நாளாக வந்து மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க? 2018 நான் இது ஆக்சஸ் கான்ஷியஸ்னஸ் ஃபெசிலிட்டேட்டராக ப்ராக்டிஸ் பண்ணி இப்போது ஏகத்தட்ட ஒரு 550-600 பேருக்கு நம்ம இந்த ப்ராக்டிஸராக நம்ம இது கற்றுக்கிட்டு. ஓகே, இப்போ நீங்கள் எங்கெங்கெல்லாம் இந்த கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறீங்க? நம்ம மெயின்லி இப்போ இன்றைக்கி பெங்களூரில் தான் கிளாஸ் நடக்கிறது, அதுக்கு தான் வந்தது. கேரளாவில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் நம்ம கிளாஸ் நடத்துது, பாம்பேயில் நடத்துறது, தமிழ்நாட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும். ஃபஸ்ட்டு நம்ம ப்ரோக்ராம் நடந்தது திருநெல்வேலி தான், நாகர்கோவில் ப்ரோக்ராம் நடந்திருக்கு. இனி அடுத்த நெக்ஸ்ட்டு திருச்சியில் கிளாஸ் வைக்கணும். ஓகே, இப்போ இந்த கிளாஸ் டீட்டெயில்ஸ்லாம் வந்து எங்கே செக் பண்ணலாம்? உங்களுக்கு இந்த ஆக்சஸ் கான்ஷியஸ்னஸ் ஒரு இன்டர்நேஷ்னல் வெப்சைட் இருக்கு, அதுலேயே இந்த ஃபெசிலிட்டேட்டர்ஸ் எல்லா டீட்டெயில்ஸும் அதுலேயே இருக்கு. நம்ம இந்த ஃபெசிலிட்டேட்டர்ஸ் யாருக்கிட்டையாவது நம்ம இது படிக்கலாம். ஆனால் இது படிக்கிறதுக்கு இந்த ஃபெசிலிட்டேட்டர்ஸ்கிட்ட இந்த தெராப்பியாக நம்ம பண்ணலாம், ப்ராக்டிஸ் கோர்ஸாக பண்ணலாம். அதுக்கு பிறகு நம்ம 3 பேர்கிட்டேருந்து கற்றுக்கிட்டா நம்ம ஃபெசிலிட்டேட்டராக ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, இதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன, நம்ம கற்றுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இதுக்காக மக்களுக்கு யாருக்கு வேணுமெல்லாம் இது ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது தெரியணும், இந்த மர்மா பாயிண்ட்ஸு நம்ம பிரெயினில் என்னென்ன பாயிண்ட்ஸ் எங்கெங்கே இருக்குன்னு கரெக்டாக கற்றுக்கிட்டா யாருக்கு வேணுமெல்லாம் இது கற்றுக்கலாம். அதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஒன்றும் வேணாம், யாருக்கு எந்த மக்களுக்கும். மெயின்லி இது ப்ராக்டிஸ் பண்ணுது டாக்டர்ஸ், சைக்காலஜிஸ்ட், அதே மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ் தான் மெயின்லி இது ப்ராக்டிஸ் பண்ணுது. ஆனால் எல்லாருக்குமே இது ப்ராக்டிஸ் பண்ணி அவங்க லைஃபே சேஞ்ச் ஆகலாம். மகிழ்ச்சி வேணுமெண்டா கண்டிப்பாக இதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணால் அதுலேயே நம்ம சேஞ்ச் ஆகிடும். ஆனால் யாருக்குமே தெரியலை இது என்ன பிரச்சனைன்ட்டு. நமக்கு உள்ள இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் இருக்குது, கான்ஷியஸ் மைண்ட் இருக்குது. நம்ம கான்ஷியஸ் மைண்டில் என்ன கொடுக்குறது, கான்ஷியஸ் மைண்டு என்ன சொல்லுது, அதுதான் சப்கான்ஷியஸ் மைண்டு அக்செப்ட் பண்ணுது. நம்ம உணர்வுகள் எப்படி வருது, உணர்வுகள் கரெக்டாக கொடுத்தா தான், அதுக்கு கரெக்டாக சஜஷன்ஸ் கொடுத்தா தான் அதுக்கு தகுந்த மாதிரி ரிசல்ட் சப்கான்ஷியஸ் மைண்ட் தரும். என்ன நம்ம உணர்வுகள் சொல்லுதோ அதுதான், அப்படி ஆகட்டும் என்று யார் சொல்லும்?
நம்ம இந்த சப்கான்ஷியஸ் மைண்டு சொல்லும். அப்போது நம்ம இந்த உணர்வுகளை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி கரெக்டாக கொண்டு போனால் கண்டிப்பாக நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவே மாறிடும். நம்ம இதுக்கு எல்லாமே நம்ம எல்லாத்துக்குமே ஒரு முன்விதியாக நம்ம எல்லாம் பார்க்குறது பாயிண்ட் ஆஃப் வியூ. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ சேஞ்ச் ஆகும்போது டோட்டலாக நம்ம லைஃபே சேஞ்ச் ஆகிடும். அதுதான் மெயினாக. இப்போ இது வந்து நம்ம 32 பாயிண்ட்ஸ் சொல்கிறீங்க, இது வந்து இப்போ நமக்கு செஞ்சு காட்ட முடியுமா? கண்டிப்பாக. இந்த 32 பாயிண்ட்ஸில் ஒரு பாயிண்ட்ஸு ஒரு விஷயங்களுக்கு நம்ம ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருந்தால் அது கரெக்ட் பண்ணதுக்கு இருக்குது, நம்ம ஜாய் அண்ட் சேட்னஸ் நம்ம சந்தோஷத்துக்கு இருக்குது, அது மாதிரி நம்ம துக்கத்துக்கு இருக்குது, நம்ம க்ரியேட்டிவிட்டிக்கு இருக்குது. நம்ம க்ரியேட்டிவ் மைண்ட் செட்டில் மாறணும்னா அந்த க்ரியேட்டிவிட்டிக்கு கூட இந்த பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த பாயிண்ட்ஸ் ரன் பண்ணால் கண்டிப்பாக நம்ம லைஃபே சக்ஸஸ்ஃபுல் ஆகும், லைஃபே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிரும். நம்ம ஆக்சஸ் கான்ஷியஸ்னஸ் நம்ம 32 பாயிண்ட்ஸ் தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுது. அந்த 32 பாயிண்ட்ஸில் மெயினாக நம்ம இம்ப்ளான்ட் பேண்ட்ஸ் என்று சொல்லுவோம். இது எல்லாமே பார்ஸ் மாதிரி தான். இந்த இம்ப்ளான்ட் பேண்ட்ஸ் நம்ம இந்த நர்வஸ் கிளான்ஸ்க்கு பின்னாடி தான் வரும். இந்த பார்ட்டில் நம்ம கலந்த கால நினைவுகள், கலந்த கால அனுபவங்கள், அதே மாதிரி முன்னோக்கங்கள், நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ, இவை எல்லாமே ஸ்டோர் பண்ணத பாயிண்ட்ஸ் தான். இதில் இப்படியே வச்சு நம்ம ரன் பண்ணும்போது அவங்களுக்கு டோட்டலாக அவங்க முன்னாடி இருக்கிறது எல்லாமே எல்லா இஷ்யூஸும் அவங்க இமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் எல்லாமே நம்ம டிலீட் பண்ண மாதிரி ரிமூவ் பண்ண மாதிரி நம்ம பண்ண முடியும். அதே மாதிரி அடுத்தது நம்ம ஜாய் அண்ட் சேட்னஸ். அவங்க எல்லா மனிதர்களுக்கும் இந்த ஜோயும் சந்தோஷம் இது இருக்குது, மகிழ்ச்சி இருக்குது, அது மாதிரி சேட்னஸ் இருக்குது. அந்த சேட்னஸ் பாயிண்ட்ஸ் இது ஜாய் பாயிண்ட்ஸு, இது சேட்னஸ் பாயிண்ட்ஸு. இது பாயிண்ட்ஸ் இப்போ இப்படியே டச் பண்ணி நம்ம ஹீல் பண்ணும்போது அவங்களுக்கு இது பேலன்ஸ் ஆகிரும். எப்படி இதே நம்ம அவங்களுக்கு இது ஜாயும் சேட்னஸும் அந்த பேலன்ஸ் ஆகிறதோட அவங்களுக்கு நல்லா ஒரு மன திருப்தி கிடைக்கும். அதே மாதிரி தேர்ட் ஒன் இஸ் அவங்களுக்கு மெயினாக அவங்க யங்காக இருக்கிறதுக்கு மெயினாக இந்த பாயிண்ட்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணுது. இப்படியே வச்சு இந்த பாயிண்ட்ஸ் இந்த கிரவுண்ட் சக்கரையில் நம்ம இப்படியே வச்சு இந்த மர்மா பாயிண்ட்ஸில் இது பண்ணும்போது ரன் பண்ணும்போது அவங்களுக்கு வளர யங்காக வளர எனர்ஜெட்டிக்காக உட்காரதுக்கு முடியுது. அப்படி ஒரு 32 பாயிண்ட்ஸ் டோட்டலாக நம்ம உங்களுக்கு ரன் பண்ணும்போது 2 hours தெராப்பி அது பண்ணி முடியும் போது அவங்களுக்கு ஒரு புது ஒரு லைஃப் கிடைக்காது. இப்போ இது எப்படி ஒன் டைம் வந்து நீங்கள் சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா நம்மளே பண்ணிக்கலாமா, இல்லை ஒவ்வொரு டைம் உங்ககிட்ட வர்ற மாதிரி இருக்கும்? இது யாருக்கு எப்போ வேணாலும் கற்றுக்கலாம். இது இன்டர்நேஷ்னல் கோர்ஸ். ஓகே. இந்த ஃபவுண்டர் ஹாரி டக்ளஸ் என்ற ஆள் ஆஸ்திரேலியா. அவர் 1990 தான் இது ஸ்டார்ட் பண்ணது. அவர் சொல்லுறது 8 hours கோர்ஸ், 8 hours மட்டும்தான். அதில் 4 hours ப்ராக்டிக்கல் அண்ட் 4 hours தியரி. இது யாருக்கு வேணுமாலும் கற்றுக்கலாம். இப்படி என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கிறவருக்கு மட்டும் படிக்க எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்கிறது யாருக்குமே இது யூஸ் ஆகும். இல்லை இப்போ எனக்கு இருக்குது, நீங்கள் எனக்கு பண்ணுறீங்க, ரிலீஃப் ஆகுது. ஸோ இப்போ ஒன்ஸ் ரிலீஃப் ஆகிடுச்சுன்னா நான் வந்து மற்றவங்களுக்கு பண்ணலாம். அதுதான் ப்ராக்டிஸ்னலாக நமக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நம்ம இது ஒரு பொழுதுபோக்கா யூஸ் பண்ணலாம். இப்போ எனக்கு திரும்ப தேவைப்படுதுன்னா வேற ஒருத்தவங்க வேற பண்ணணும். இது செல்ஃப் ப்ராக்டிஸ் கூட இருக்கு, நம்ம செல்ஃப் ஹீலிங் இருக்கு, செல்ஃப் ப்ராக்டிஸ் இருக்கு. இந்த 32 பாயிண்ட்ஸ் நமக்கு தனியா பண்ணலாம், அடுத்தவனுக்கு பண்ணி கொடுக்கலாம். ஓகே. இப்போ இதுக்கு கிளாஸ் வந்து எப்படி கண்டக்ட் பண்றீங்க? ஆன்லைன்ல ஆஃப்லைன்ல? இது ஆஃப்லைன்ல. இது ஒரு எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன். நம்ம பிசிக்கலா பண்ணத ஒரு தெராப்பி, அது ஆன்லைன்ல பண்ண முடியாது, அது ஆஃப்லைன்ல மட்டும் தான் பண்ண முடியும். லைவா பிளேसेस போய் பண்றீங்க. அந்த ஒரு பாயிண்ட்ஸ் ஒரு சுவிட்ச் மாதிரி தான். அந்த சுவிட்ச் நம்ம ஆன் பண்ணி ஒரு 32 பாயிண்ட்ஸ்ங்கிறது வந்து உங்களோட சீக்ரெட் மாதிரி. ஸோ ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் வந்து செஞ்சு காட்டலாம். அதுதான் அந்த 32 பாயிண்ட்ஸ்ல ஃபுல்லா காட்டினா அதோட போயிடும். அதுதான் இந்த 32 பாயிண்ட்ஸ் இப்படியே பண்ணுது. ஓகே. இப்போ அப்கமிங் டேஸ்ல கிளாஸ் எங்க பிளான் பண்ணிருக்கீங்க? இப்போ நெக்ஸ்ட் மந்த் இந்த மந்தே நம்ம இந்த செப்டம்பர் மந்த்ல திருநெல்வேலியில ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. திருச்சியில் நம்ம ப்ரோக்ராம், ஈரோட்டில் நம்ம ப்ரோக்ராம் பிளான் பண்ணியிருக்கு. மெயின் சிட்டிஸில் சென்னையில் ட்ரைனிங் இருக்குது, பெங்களூரில் ட்ரைனிங் இருக்குது, எல்லா பக்கத்துலேயும் நாகர்கோவிலில் ட்ரைனிங் பிளான் பண்ணியிருக்கு. எல்லா ஊர்லேயும் நம்ம ட்ரைனிங் பண்ணதுக்காக பிளான் பண்ணியிருக்கு. ஓகே. இப்போ ட்ரைனிங்க்கு எப்படி உங்களை காண்டாக்ட் பண்ணுறது? யாருக்கு இந்த காண்டாக்ட் நம்பரில் யார் காண்டாக்ட் பண்ணாலும் கரெக்டாக நம்ம இந்த ட்ரைனிங்க்கு அட்டன் பண்ணலாம். அட்டன் பண்ணி 9 to 5 தான் இந்த 8 hours
கோர்ஸ். யாருக்கு வேணாலும் காண்டாக்ட் பண்ணி அந்த கிளாஸுக்கு ஜாயின் பண்ணலாம். ஓகே. இப்போ இந்த கிளாஸ் செய்கிறதுக்கு ஃபீஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் வந்து சொல்ல முடியும்? இது இந்த கோர்ஸ் வெரி காஸ்ட்லியான ஒரு கோர்ஸ். ஓகே. ஆனால் நம்ம இது மக்களுக்காக தெரியறதுக்காக இந்த ட்ரையல் கோர்ஸ் மாதிரி அவங்களுக்கு அவங்க பிரெயினில் இந்த 32 பாயிண்ட்ஸ் ரன் பண்ணதுக்காக ஒன் டைம் பண்ணி அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் அவங்க இது கற்றுனா கண்டினியூ பண்ணலாம். அப்போ அவங்களுக்கு இது அவங்க பிரெயினில் இதை ஆக்டிவேட் பண்ணதுக்காக 3000 rupees தான் நம்ம பண்ணுது. பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணலாம். அது மற்றது ஃபர்தர் அது ஃபெசிலிட்டேட்டர் ஆகணும்னா ஃபெசிலிட்டேட்டர் ஆகலாம், ப்ராக்டிஷனர் ஆகணும்னா ப்ராக்டிஷனர் ஆகலாம். ஸோ எனி டீட்டெயில்ஸ்க்கு உங்களை என்னை காண்டாக்ட் பண்ணால் கண்டிப்பாக எந்த ஊரில் கிளாஸ் நடத்தணுன்னாலும் நம்ம ரெடி. அவங்க எந்த ஊரில் வேணும்னாலும் கிளாஸ் நடத்தி எடுத்துடலாம். இப்போ இந்த கிளாஸ் வந்து நீங்கள் ஒரு ஊருக்கு ஒருத்தர் இருந்தாலும் போய் லைவாகவே எடுக்கிறீங்களா? இது மெயின்லி நம்ம இந்த கிளாஸு இது ஒரு சிலபஸ் மாதிரி. இந்த சிலபஸ் எந்த ஊர்ல யாரு விருப்பப்பட்டு வந்தாலும் நம்ம கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஒரு பிரச்சனை கூட இல்லை. ஒரு ஆள் இருந்தாலும் 10 பேர் இருந்தாலும் நம்ம இந்த கிளாஸ் கரெக்டா அங்க போய் கிளாஸ் கண்டக்ட் பண்ணிடும். சரி, வேற எதுவும் நீங்க சொல்லணும்? ஒண்ணுமே இல்லை. இது நம்ம ஒரு புதுசான ஒரு தெராப்பி டெக்னிக். நீங்கள் இதுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே யூடியூப்ல எல்லாம் செக் பண்ண தெரியும். www.accessconsciousness.com சைட்டில் நீங்கள் பார்த்து இது தெரிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் விருப்பம் இருந்தால் இது ப்ராக்டிஸ் பண்ணுக்காக கிளாஸ் நடத்துறதுக்காக காண்டாக்ட் பண்ணால் கண்டிப்பாக கலந்த கால ஈவெண்ட்ஸ் இவை எல்லாமே ரிமூவ் பண்ணி புதுசு ஒரு லைஃபு, ஒரு மகிழ்ச்சியான லைஃபுக்கு சேஞ்ச் ஆகிறதுக்காக, ஒரு ஹாப்பினஸான ஒரு லைஃபுக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கு பெட்டராக யூஸ் பண்ணத ஒரு தெராப்பி டூல் தான். கண்டிப்பாக உங்கள் லைஃபே சேஞ்ச் ஆகிடும் இந்த டூல் யூஸ் பண்ண. சரி, லாஸ்ட்டாக ஒரே ஒரு கொஸ்டின். இப்போது நீங்கள் வந்து இதை 5 வருஷம் மேலே ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கிறீங்க. ஸோ நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு இதை வந்து சொல்லிக் கொடுத்து ரிசல்ட் கிடைச்சிருக்கா? கண்டிப்பாக. நீங்கள் அந்த கொஸ்டின் தான் மெயின். என் லைஃப்பில் நான் முன்னாடியே சொல்லிருச்சு, என் லைஃப்லேயே இந்த இதுக்கு வந்ததே என் பிரச்சனைக்கு செட்டில் ஆகுறதுக்கு தான். அதுக்கு பிறகு நான் இது ப்ராக்டிஸ் பண்ணியதுக்கு பிறகு நான் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணேன். அதுக்கு பிறகு நான் ஃபெசிலிட்டேட்டர் ஆயிடுச்சு. இது வந்ததுலேருந்து அவங்களுக்கு அவங்க லைஃபே சேஞ்ச் ஆயிடுச்சு. அவங்களுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வந்துருச்சு, அவங்க மென்டலி ஸ்ட்ரெங்தன் பண்ணிருச்சு, அவங்க ஹெல்த்து எல்லாமே ஒரு புது லைஃபு சேஞ்ச் ஆகுறதுக்கு ஒரு பெட்டராக நல்லா யூஸ் ஆகுறது ஒரு டூல் தான் இது. தேங்க்ஸ். வேணா கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.